சமூக வலைதளங்களில் எழும் தொல்லைகள் நேரடியாக வாழ்க்கையில் ஆபத்தாக மாறுவதன் சான்றாக ஸ்லாங்கூர் சிர்டாங்கில் அதிர்ச்சிகரமான தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. முதுகு தண்டுவட காயம் காரணமாக உடல் ஊனமுற்ற 45 வயது ராணி ஆறுமுகம் டிசம்பர் 8ஆம் தேதி தன் பணியிடத்தில் 3 பெண்கள் உட்பட 7 பேரால் தாக்கப்பட்டார். தன் உறவுக்கார பெண்ணுக்கு எதிராக டிக்டாக் தொல்லைக்கு பதிலளித்து அவர் வீடியோ வெளியிட்டதே அதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ராணி பலமுறை குத்தப்பட்டு அரைந்தும் தாக்கப்பட்டதாக சாட்சிகள் கூறுகின்றனர். அத்தாக்குதல் நேரடியாக டிக்டாக்கிலும் ஒளிபரப்பப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டுள்ளது. ராணி இது குறித்து உடனடியாக போலீசில் புகார் அளித்து மருத்துவ சான்றுகளையும் சமர்ப்பித்துள்ளார். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் தாக்குதலை உறுதிப்படுத்துவதாகவும் சந்தேக நபர்கள் மீது வழக்கு தொடர போதுமான ஆதாரம் உள்ளதாகவும் ராணியின் வழக்கறிஞர் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். இணைய தொல்லைகள் உடல் ரீதியான வன்முறையாக மாறி வருவதை அவர் எச்சரித்து அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். போலீசார் புகாரை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் ராணி பணியிட இடைநீக்கம் காரணமாக கூடுதல் மன உளைச்சலை எதிர்கொள்கிறார். இச்சம்பவம் சமூக வலைதளங்களின் தவறான பயன்பாடு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.